Okay. Hello students, welcome you all in the class Finance and Accounting. Now, in this session, we are going to see the topic Capital Budgeting in Unit 4. Okay, நம்ம Unit 4ல வந்து முக்கியமா பார்க்க போறது என்னன்னா budgeting and budgetary controls தான் இல்லையா? So, in this session, we are discussed about what is meant by capital and what are the different methods for capital budgeting. How can we frame the capital budget? So, budget na என்ன? கேபிட்டல் பட்ஜெட்டிங்னா என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ வாட் யூ மீன் பை கேபிட்டல். கேபிட்டல்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். இந்த கேபிட்டல் பட்ஜெட் டெக்னிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த கேபிட்டலுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. அக்கார்டிங் டு எக்கனாமிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல்னா என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்ல வந்து மொத்த மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் கேபிட்டல்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ அக்கார்டிங் டு எக்கனாமிஸ்ட் கேபிட்டல் இஸ் த வேல்யூ ஆஃப் டோட்டல் அவைலபிள் வித் த பிஸ்னஸ். ஓகே, தென் இதே கேபிட்டலுக்கு அக்கௌண்டன்ட் வந்து என்ன ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அசெட்ஸ் என்னென்ன இருக்கு, லையபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு. we know assets is nothing but that is the own properties. If you construct a new building, or if you want to purchase a new machineries, if you want to construct a new plant or a new furniture, so these are one of the assets. Okay, and liability is nothing but some amount of money to purchase the assets or to create the assets create பண்றதுக்கு நம்ம அமௌண்ட் வந்து கடன் வாங்கிருக்கலாம், பாரோ பண்ணிருக்கலாம் இல்லையா. சோ அப்போ அந்த அமௌண்ட் நம்ம என்ன சொல்றோம், liabilities. What is the differences between these assets and liabilities? இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது? So that is the capital. This is given by an accountant. Okay, so we are studying the financial management. So what is the clear definition for capital according to finance? Simply we can say capital means that amount or asset which is invested in business by businessman or owner of business. ஒரு பிசினஸ் நடத்துறவர் வந்து தன்னுடைய பிசினஸ்ல வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, இல்ல எவ்வளவு அசெட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தான் கேபிட்டல்னு சொல்றோம். பினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இதை வந்து ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கிடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டார்டிங்ல என்கிட்ட வந்து ஒரு இனிஷியலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு அமௌண்ட் தேவைப்படும் இல்லையா, ஒரு பணம் தேவைப்படும். ஸோ தட் இஸ் த கேபிட்டல் அமௌண்ட். அல்லது அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஏரியா தேவைப்படுது, அதுல ஒரு ரூம் தேவை, இல்ல ஒரு பில்டிங் தேவை, இல்ல ஒரு ஆபீஸ் தேவை அப்படின்னா ஸோ வி இன்வெஸ்ட் சம் அசெட். நம்ம வந்து நம்ம சொந்தமா இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் நம்ம என்ன பண்றோம், கம்பெனிக்காக கொடுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம பிசினஸ்க்காக ஒரு ரூம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So that is our asset. We invested some amount of money or some asset. That is called as capital. So simply we can say capital means a total amount or assets which is invested by a businessman for the business. Okay, so இப்போ இந்த கேபிட்டலை வந்து ரெண்டு வகையா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் and the another one is called as working capital. Okay, listen carefully. At the end of this session you have some MCQ questions. Okay, next கேபிட்டல்னா என்னன்னு பார்த்தோம். மொத்த அமௌண்ட்டையோ இல்ல ஒரு அசட்ஸை நம்ம வந்து பிசினஸ்க்காக இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு பார்த்திருந்தோம். இப்போ கேபிட்டல் பட்ஜெட்டிங்னா என்னங்கிறத பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை கேபிட்டல் பட்ஜெட்டிங்? கேபிட்டல் பட்ஜெட் போடுறது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பின்னாடி நடக்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு பிளான் பண்றது. இப்ப நம்ம கையில வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த 10,000 அமௌண்ட்டை வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு நம்ம எப்படிலாம் செலவு பண்ணலாம், ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், இல்ல வந்து ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ்க்கு, இல்ல ஒரு லேபர்ஸ்க்கு சேலரிஸ் ப்ரொவைட் பண்றது, இல்ல ஒரு ரூம் ரெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்றது. இப்படி நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு காரியங்களுக்கும், ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸுக்கும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்க்கும் we have invest some amount of money. That is, we planned some amount of money for each and every activities in order to achieve the objective of the businesses. Okay, so the project complete பண்றதுக்காக ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் பட்ஜெட்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், ரொம்ப நேரமா பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இப்போ ஒரு டேம் கட்டுறது இருக்கட்டும், ஒரு பில்டிங், ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்க, அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க கவர்மெண்ட்ல இருந்து, இல்ல ஒரு பெரிய டேம் கட்டுறாங்க, இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். 1 month இல்ல 2 monthsல முடியக்கூடிய ப்ராஜெக்ட் கிடையாது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் சிட்டி. இப்ப திருநெல்வேலியில வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு 6 months கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இப்போ இந்த லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க. மொத்தமா ஒரு பட்ஜெட் போடுறது, இத்தனை கோடி வந்து இதுக்கு நாங்க வந்து
ஒதுக்கீடு பண்றோம் அப்படின்ட்டு. அப்ப இந்த மொத்த அமௌண்ட்டை வந்து எப்படிலாம் வந்து அவங்க வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸுக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங்னு சொல்றோம். ஸோ லிசன் த டெஃபினிஷன். கேபிட்டல் பட்ஜெட்டிங் இஸ் த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் ஃபார் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அக்யூர்ஸ், அப்கிரேட்ஸ், ரீப்ளேசஸ் த அசெட்ஸ். பழைய அசெட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான அசெட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், இல்ல பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ் அண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு சின்ன சின்ன குடிசைகள்லாம் இருக்கும். இப்போ பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஓடு வீடா இருந்துச்சு. எல்லா வீட்டையும் என்ன பண்ணிட்டாங்க, தரமட்டமா அடிச்சுட்டு பெரிய பெரிய குவார்டர்ஸ் மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, கட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். ஏற்கனவே இருக்கிற அசெட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு ஒரு மொத்தமா ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்றோம் ஃபார் அப்கிரேட் பண்றதுக்காக. ஓகே, சிமிலர்லி இஃப் யூ வாண்ட் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆர் ரெனோவேட் யுவர் ஓன் கம்பெனி, உன்னுடைய கம்பெனி வந்து ரெனோவேட் பண்ண போறீங்க, அதாவது பராமரிக்க போறீங்க அப்படின்னா சம் பட்ஜெட் வந்து ஒரு அமௌண்ட் என்ன பண்ணிருப்போம், கேபிட்டல் அமௌண்ட் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருப்போம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஸோ வாட் இஸ் த கிளியர் டெஃபினேஷன் ஃபார் கேபிட்டல் பட்ஜெட்டிங்? நம்ம ஒரு கேபிட்டல் பட்ஜெட்டிங் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இஸ் இட் ஒர்த் இட் டு புட் மணி ஆர் கேபிட்டல் இன்டு திஸ் ப்ராஜெக்ட்? நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கான பைசா நம்ம வந்து செலவீடு பண்றோம் இல்லையா, அமௌண்ட் வந்து செலவு பண்றோம் மணியை வந்து, அது ஒர்த்தபிளா இருக்குமா இல்லையா? ஸோ தட் கொஸ்டின்ஸ் to be raised in your mind. And the second one, is it worth it to use money to buy this machine? இப்ப நம்ம ஒரு மிஷின் வாங்க போறதா இருக்கும், இல்ல ஒரு பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இல்ல வேற ஏதோ ஒரு மிஷின்ஸ் நம்ம வாங்க வேண்டியது இருக்குன்னா அந்த மிஷின்ஸை வாங்குறதுக்கு நம்ம கொடுக்குற பணம் வந்து ஒர்த்தபிளா இருக்குமா, இல்ல அதோட அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் இருந்தா ஃபீச்சர்ஸ் அதிகமா இருக்குன்னா அதை வாங்கலாமா? வாங்கக்கூடிய ஒரு பொருளுக்கு வந்து நம்ம இந்த பணம் வந்து ஒர்த்தா இருக்குன்னு கண்டிப்பா வந்து யோசித்து பார்ப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் ஒரு கம்பெனி பிசினஸ்ல வந்து ஒரு பெரிய மிஷின்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மணி வந்து ஒர்த்தபிளா இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடியது. This is one of the capital budgeting. And the last one, is it worth it to put money in his business? இந்த பிசினஸ்ல இப்ப நம்ம ஒரு வியாபாரம் நடத்திட்டு இருக்கோம். வியாபாரம் நடத்துறதுக்கு முதலீடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிக அமௌண்ட்டா வந்து போட்டு ஆரம்பிச்சிருவோம். இது போடுறதுக்கான நம்ம பிசினஸ் பண்றதுக்கு ஒரு ஒர்த்தபிள் இருக்குதா இல்லையா? So this is some examples of the capital budgeting. Okay, so what is the significance of capital budgeting? Next one, நம்ம இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் பண்றதுனாலே முக்கியத்துவங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சப்ஸ்டேன்ஷியல் கேபிட்டல் அவுட்லேஸ். அதாவது என்ன மீனிங் பாருங்க, கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெசிஷன்ஸ் இன்வால்வ் சப்ஸ்டான்ஷியல் கேபிட்டல் அவுட்லேஸ். இப்போ நம்ம வந்து ஒரு மொத்தமா ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்காக என்ன பண்றோம், பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிருந்தோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து செலவு பண்றது வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு, கணிசமா தான் நம்ம செலவு பண்றோமா, கரெக்டா செலவு பண்றோமா ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்க்கும், அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா சப்ஸ்டான்ஷியல் கேபிட்டல் அவுட்லேஸ் சொல்றாங்க. சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங். ரெண்டாவது சிக்னிபிகன்ஸ் பாருங்க, லாங் டேர்ம் இம்ப்ளிகேஷன்ஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இம்ப்ளிகேஷன்ஸ்? இம்ப்ளிகேஷன்ஸ்னா எஃபெக்ட். அதாவது ஒரு பெரிய லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்னா ரொம்ப காலமா ஒரு ப்ராஜெக்ட் வந்து போய்கிட்டே இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், கேபிட்டலா ஒரு அமௌண்ட்டை வந்து ப்ரப்போஸ் பண்றோம். அந்த ப்ரப்போஸ் பண்ற அமௌண்ட்னால நமக்கு வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குதா, லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸை பண்றதுக்கு நமக்கு வந்து ஏதாவது எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்குமா? இப்போ ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியலாம், ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து நம்ம பட்ஜெட் போட்டதோட அதிகமா போகலாம் இல்ல கம்மியா போகலாம். இதனால நமக்கு என்ன எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், தி கேஷ் ஃப்ளோஸ் ஃபார் நெக்ஸ்ட் 5 to 15 years have to be forecast. ஓகே, இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து போடும்போது நெக்ஸ்ட் 5 to 15 இயர்ஸ்க்கு ஒரு 5 to 15 வருஷம் வரைக்கும் நமக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், எவ்வளவு வந்து தேவைப்படும் அப்படிங்கறத நம்ம ஃபோர்காஸ்ட் முன்னாடியே பண்ணிருந்தோம் கேபிட்டல் பட்ஜெட்டிங் மூலமா. அண்ட் தேர்ட் சிக்னிபிகன்ஸ் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன் நேச்சர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக்? ஸ்ட்ராட்டஜிக்னா ஒரு பிளான் பண்றது. நேச்சரா எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் எடுத்தாலுமே நம்ம வந்து இயற்கையா என்ன பிளான் பண்ணுவோம் பாருங்க, கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெசிஷன்ஸ் கேன் அஃபெக்ட் த ஃபியூச்சர் ஆஃப் த கம்பெனி. எந்த ஒரு கம்பெனினாலுமே அதோட ஃபியூச்சரை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அஃபெக்ட் பண்றதுனா என்னத்தான், அதை வந்து குறைக்கிறது, டிப்ரெஸ் பண்றதுன்னு கிடையாது. இட் மே பி a successful or failure. சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா எடுக்கிற ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீஷன் ஆகுது, சக்சஸ்ஃபுல்லா முடியணும். சப்போஸ் நம்ம பட்ஜெட் போட்டது வந்து தாண்டி போயிருச்சு அப்படின்னா திஸ் இஸ் லாஸ் நமக்கு கிரியேட் ஆகுது. அப்போ இந்த கேபிட்டல் பட்ஜெட் பண்றது வந்து ஒரு டெசிஷனை கிரியேட் பண்ணுது. என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் கிரியேட் பண்ணுது?
கம்பெனி வந்து ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நிர்ணயிக்கிறதுக்காக. ஓகேவா? சோ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகுதுன்னா கம்பெனியோட சக்சஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். சோ அந்த பாயிண்ட் பாருங்க. A right investment decision is the secret of the success of many business enterprises. எந்த ஒரு நிறைய பிசினஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த எல்லா பிசினஸ் கம்பெனிஸ்க்குமே ஒரு வெற்றியா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, முதலீடு பண்றது வந்து கரெக்டா பண்றோம் அப்படின்னா அந்த டெசிஷன் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கணும். ஓகேவா? சோ எந்த ஒரு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ஒரு ஷாப் வந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இனிஷியல் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா, ஒரு அமௌண்ட் போட்டு தான் ஆரம்பிப்பீங்க. அந்த அமௌண்ட் போடுறது வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம பிசினஸ் கேரி அவுட் ஆகுமா அப்படிங்கறத வந்து டிசைட் பண்றது உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கு, அதோட பிசினஸ்லயும் இருக்குது. நீ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா போட்டுட்டு ஒரு ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டு சேல்ஸே ஆகாம இருக்குது அப்படின்னா that is the failure of your business enterprise. Okay. And the last significance of the capital budgeting is irreversible. Please turn off your mic, anyone. The last significance of capital budgeting is irreversible. What is the meaning of irreversible? Irreversible na enna artham? Pona valiye poidu thirumba varradhu. Irreversible na poidu thirumba vara mudiyama irukkudu. That is the one way. Okay. So irreversible. Once the funds are committed to a particular project, ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் பண்றதுக்கு வந்து ஒரு ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க அப்படின்னா we cannot take back the decisions. அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுவாங்க பிளான்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸை வந்து அலாட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஸோ இஃப் த டெசிஷன் இஸ் டு பி ரிவர்ஸ்ட் we may have to lose a significant portion of the ஃபண்ட் ஆல்ரெடி கமிட்டட். நீங்க வந்து எடுத்த டெசிஷன்ல வந்து உங்களுடைய லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ல வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் நீ வந்து தப்பு தவறுன்னு சொல்லி வந்தீங்க அப்படின்னா அப்ப என்ன எதுனா இழக்க வேண்டியது இருக்கும். we have face some losses. எதுன்னு இழக்க வேண்டியிருக்கும், எவ்வளவு ஃபண்ட்ஸ் வந்து அலாட் பண்ணாங்களோ அதை சம் அமௌண்ட் ஆஃப் போர்ஷன்ஸ் நமக்கு என்ன வேண்டியிருக்கும்னா லாஸ் ஆக பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகுது, டைமும் எஃபர்ட்ஸும் வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ capital budgeting decisions are irreversible and may not be easily reversible. ஒரு ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா அதுக்கான பிளான் கரெக்டா இருக்கணும். அதுக்கு எவ்வளவு ஃபண்ட் தேவைப்படும் நம்ம ஃபண்ட் கமிட்டிக்கு கொடுப்போம். அவங்க ஒரு ஃபண்டை கமிட் பண்ணி அலாட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உடைய பிளானை வந்து மாற்றக்கூடாது. அப்படி மாத்தினீங்க அப்படின்னா உன்னுடைய டைமும் எஃபர்ட்டும் தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா வேஸ்ட் ஆகுது. அது போக அலாட் பண்ண ஃபண்ட்ஸ் வந்து எல்லாமே வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து அதை மாற்ற முடியாது. ஸோ திஸ் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஓகே. And now, what is the scope of the capital budgeting? இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் பண்றதுடைய ஸ்கோப் என்ன அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ பில்டிங். ஒரு புது பில்டிங் கட்டுறீங்கன்னா அங்க கேபிட்டல் பட்ஜெட்டிங் ரொம்ப முக்கியம். இப்ப நீயே ஒரு சின்ன வீடு கட்டுறதுனாலுமே எனக்கு பைசா இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒன்னும் உடைய செல்ஃப் பிசினஸா இருக்கலாம், இல்லைனுடைய செல்ஃப் இன்கமா இருக்கலாம், ரெவன்யூவா இருக்கலாம். இதை வச்சு என்ன பண்ணுவேன், மொத்தமா ஒரு அமௌண்ட் வச்சு போறோம், 5 லட்சம் 6 லட்சம் சின்ன வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. இல்ல என்ன பண்ணுவோம், பேங்க்ல போய் ஒரு லோன் வாங்கி மொத்தமா ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். தட் இஸ் த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஓகே. அண்ட் த நெக்ஸ்ட் one, renovation of the existing building. எக்ஸிஸ்டிங் பில்டிங்னா ஏற்கனவே ஒரு பில்டிங் இருக்குது, ரெனோவேட் பண்றதுன்னா என்ன அர்த்தம், வந்து புதுப்பிக்கிறதுன்னு அர்த்தம். பழைய பில்டிங் வந்து நான் புதுப்பிக்க போறேன் அப்படின்னா அதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் பட்ஜெட் போட்டு வச்சிருப்போம். பெயிண்ட் வாங்குறதுக்கு இவ்வளவு, இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் இது சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு, இல்ல ஒரு நான் வந்து ஒரு டெக்கரேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, ரூம் வந்து இந்த மாதிரி ஃபால் சீலிங் போட வேண்டியது இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பில்டிங், ஏற்கனவே இருக்கிற பில்டிங் வந்து ரெனோவேட் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு பட்ஜெட் போடுறோம். தட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் த கேபிட்டல் பட்ஜெட்டிங். அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்கோப் ஆஃப் த கேபிட்டல் பட்ஜெட்டிங் இஸ் பர்ச்சேஸ் ஆஃப் டெக்னாலஜி ஃப்ரம் எ ஃபாரின் கண்ட்ரி. இப்போ நம்ம நாட்டுல வந்து ஒரு தொழில்நுட்பத்துல வந்து ரொம்ப லேகா இருக்கிறோம். வேற அதர் கண்ட்ரீஸ்ல வந்து நல்ல ஒரு டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு. அதை நம்ம கண்ட்ரிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வரோம் அப்படின்னா பெரிய பெரிய தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம நாட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த கேபிட்டல் பட்ஜெட்டிங் எக்ஸாம்பிள். அண்ட் பில்டிங் ஏ ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி, உற்பத்தி திறனை வந்து அதிகரிக்கிறதுக்காக ஒரு நம்ம என்ன பண்றோம், ஒரு பில்டிங் கிரியேட் பண்றோம், மிஷின்ஸ் வாங்குறது, இல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியை வந்து ப்ரொடியூஸ் பண்றது, இதெல்லாம் நமக்கு என்னது கேபிட்டல் பட்ஜெட்டிங்கா எக்ஸாம்பிளா இருக்குது. அண்ட் பையிங் எ நியூ டெலிவரி ட்ரக், அண்ட் பில்டிங் எ பிரிட்ஜ், மேக்கிங் எ நியூ ப்ராடக்ட். ஒரு புது ப்ராடக்ட் நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுனாலுமே திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கேபிட்டல் பட்ஜெட்டிங் ஸ்கோப். அண்ட் ஸ்டார்டிங் எ நியூ பிசினஸ், ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து அதிகமா கொடுத்திருப்போம், கொடுக்க மாட்டோம், நம்ம அதை வச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். So that is one of the scope of capital budgeting. And expansion decision of existing plant and equipment. பழைய இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இல்ல ஒரு பழைய மிஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கலாம், அதை நம்ம என்ன பண்றது, இன்னும் நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம், இல்ல எப்படி மாத்தலாம். அண்ட் லேபர் அக்ரிமெண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட், ப்ராசஸ் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு கேபிட்டல் பட்ஜெட்டிங் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம்.
ஸோ மெயினா வந்து ஒரு கேபிட்டல் பட்ஜெட்டிங் ப்ராசஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஹவு மச் மணி வில் பி நீடட் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் இமிடியேட் பிளான். இப்ப திடீர்னு நான் வந்து எங்க ஊருக்கு நான் வந்து ஒரு டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவேன். எவ்வளவு லெங்த் இருக்கணும், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அந்த டேம் வந்து ஆக்குப்பை ஆகுது, எத்தனை ஓப்பனிங்ஸ் நான் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பிளான் போடுவேன் இல்லையா? ஸோ அப்போ இந்த டேமை கட்டுறதுக்கு எவ்வளவு மணி வந்து தேவைப்படும், ஹவு மச் மணி வில் பி நீடட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் திஸ் கரண்ட் பிளான். So that is to be main thinking. And second one, how much money is available for its completion. எவ்வளவு தேவைப்படுங்கிறது நம்ம பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து அவைலபிளா இருக்குது. அடுத்து மூணாவது, and how are the available funds going to be assigned to வேரியஸ் கேபிட்டல் ப்ராஜெக்ட்ஸ். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சுட்டு எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஒர்க்கையும் பண்றதுக்கு அசைன் பண்ண போறோம். ஸோ இந்த மூணு திங்ஸ்மே வந்து என்ன பண்ணணும், ஒரு கேபிட்டல் பட்ஜெட்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்ன பிளான் பண்ண போறோம், அந்த பிளானுக்கு வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கான மணி எவ்வளவு தேவைப்படும், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அதை நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் இப்போ அவைலபிளா இருக்குது. தேர்ட் ஒன், அவைலபிளா இருக்கிற அமௌண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அசைன் பண்ண போறோம் ஒர்க் கேரியட் பண்றதுக்காக. ஸோ அப்படிங்கிறது இப்ப நம்ம கேட்கிற ஃபண்ட் எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்காது இல்லையா? ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துறீங்க அப்படின்னா ஒரு 10 கோடி தேவைப்படுதுன்னா 10 கோடியுமே கவர்மெண்ட் கொடுக்காது. அவங்க ஒரு அமௌண்ட் தராங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு நம்ம எப்படி பிளான் பண்ணலாம், இந்த அமௌண்ட்ல எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானிங் வந்து ரொம்ப முக்கியமானது. திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு பாருங்க. ஒரு கேபிட்டல் பட்ஜெட் நம்ம வந்து கிரியேட் பண்றதுக்கு ஆர்கனைசேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல்ஸ். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளா ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா ஒரு கம்பெனில வந்து ஒரு டிஃபெக்ட்ஸ் இருக்குப்பா. நம்ம ஒரு மிஷின்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இதை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஐடியால இந்த மிஷின்ஸ் ரிப்பேர் பார்க்கலாம், இந்த ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரப்போசல் அப்படின்னு சொல்ல போறோம், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல். ஸோ தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் கேபிட்டல் பட்ஜெட்டிங் ப்ராசஸ் இஸ் கான்செப்ஷன் ஆஃப் எ ப்ராஃபிட் மேக்கிங் ஐடியா. அதாவது ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும், எந்த ஒரு பட்ஜெட் போடுறதாலுமே ப்ராஃபிட்டபிளா இருக்குதான் நம்ம எதிர்பார்ப்போம் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இல்லையா? சோ அந்த ப்ராஃபிட்டபிளா இருக்குது அப்படின்னா யூஆர் சக்சஸ்ஃபுல் கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஓகே. அண்ட் தென் இந்த ப்ரப்போசல்ஸ் வந்து எங்க இருந்து வரும், கம்பெனி கீழே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை ஒரு ப்ரப்போசலா ரைட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹெட்னு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த ஹெட் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி ப்ரப்போசல்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரப்போசல்ஸ் நான் வந்து உங்களுக்கு மெயின் எடுத்து சப்மிட் பண்றேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம காலேஜ்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நியூஜென் ப்ராஜெக்ட் இருக்குது, இல்ல வேற ஏதோ ஒரு ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ட்ரிபிள் காரங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ப்ரப்போசல் கொடுப்பாங்க. மெக்கானிக்கல்ல இருந்து ஒரு ப்ரப்போசல்ஸ் வரும், சிவில்ல இருந்து ஒரு ப்ரப்போசல்ஸ் வரும். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரப்போசல்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ சப்மிட் பண்ணும்போது இதுல வந்து எந்த ப்ரப்போசல்ஸ் வந்து சூட்டபிளா இருக்குது, அஃபெக்டபிளா இல்லாம இருக்கணும், ப்ராஃபிட்டபிளா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் வந்து அந்த ஒர்க்கை வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும் எல்லா ப்ரப்போசல்ஸையும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக. ஸோ ஒவ்வொரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, சப்மிட் பண்ணுவாங்க. கடைசி பாருங்க, the department head collects all the proposals and reviews them in the light of financial and risk policies of the organization. எல்லா ப்ரப்போசல்ஸையும் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. ஒரே டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் ப்ரப்போசல்ஸ் கொடுக்கலாம். அதை கொடுக்குற ப்ரப்போசல்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் வைஸ் ஆகும், அதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்றது the first procedure in capital budgeting process. And the second procedure is screening of proposals. இப்போ நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்துருச்சுமா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் வந்து எல்லா ப்ரப்போசல்ஸ் சப்மிட் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒரு மேல இடத்துல இருந்து சப்மிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரப்போசல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதை வச்சுட்டு அதை ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க, ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. எந்த ப்ரப்போசல்ஸ் வந்து சூட்டபிளா இருக்கும் பாக்குறதுக்கு. பாருங்க, in large organizations a capital expenditure planning committee is established for the screening of various proposals received by the head of the various department. அதாவது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ப்ரப்போசல்ஸ் எல்லாம் வந்திருக்குது. ஒரு ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு, ஒரு ப்ராஜெக்டை பண்றதுக்கு நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கும். இதை வந்து எந்த ப்ரப்போசல்ஸ் வந்து நம்ம வந்து ஃபண்ட் அலாட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கமிட்டி வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க, ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கமிட்டிக்கு பேர் தான் என்னன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளானிங் கமிட்டி.
இப்ப நம்ம காலேஜ்ல வந்து டிஎஸ்டி ப்ராஜெக்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது டிஎஸ்டி ஸ்பான்சர்டு ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஃபண்ட் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் த பிளானிங் கமிட்டி, எக்ஸ்பெண்டிச்சர் பிளானிங் கமிட்டி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளானிங் கமிட்டி. அப்ப நம்ம கிட்ட இருந்து நிறைய ப்ரப்போசல்ஸ் அங்க போகும். அதுல எந்த ப்ரப்போசல்ஸ் வந்து ஓகேவா இருக்கோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரீனிங் பண்ணி அந்த ப்ரப்போசல்ஸுக்கு அலாட் பண்ணுவாங்க, அமௌண்ட்டை வந்து ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பாரு, from the head of the various departments and line officers of company, the committee screens the various proposals within the long range policy framework of the organization. ஓகே, ஒவ்வொன்றையும் ஸ்கிரீன் பண்ணுவாங்க. தென் தேர்ட் ப்ரொசீஜர் பாருங்க, எவால்வேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ இந்த ப்ராஜெக்டை வந்து என்ன பண்ணணும், ப்ரப்போசல்ஸை வச்சு ஸ்கிரீனிங் பண்ணியாச்சு, எது கரெக்டா இருக்குது எது சூட்டபிளா இருக்குன்னு பண்ணியாச்சு. இதை நம்ம என்ன பண்ணோம், எவாலுவேட் பண்ணக்கூடியது அடுத்த ஸ்டெப். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் கேபிட்டல் பட்ஜெட்டிங் ப்ராசஸ் டு எவாலுவேட் த டிஃபரெண்ட் ப்ரப்போசல்ஸ். ஒவ்வொரு ப்ரப்போசல்ஸ் என்ன பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும். நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்துச்சு, அதுல எதெல்லாம் சூட்டபிள்னு ஸ்கிரீனிங் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கிரீனிங் பண்ணதை வச்சு நம்ம எவாலுவேஷன் பண்ண போறாங்க ஒவ்வொரு ப்ரப்போசல்ஸையும். எப்படி எவாலுவேட் பண்ணுமா, இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அதாவது நம்ம எவ்வளவு ஃபண்ட் வந்து அதுக்கு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. எப்படி அசைன் பண்ண போறோம், எப்படி கொடுக்க போறோம், இவ்வளவு ஃபண்ட் கொடுத்தோம் நமக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியா இருக்குமா, கொடுத்த ஃபண்டை எப்படி நம்ம பே பேக் ரிட்டர்ன் நம்ம வந்து அதை கெயின் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா எவாலுவேஷன் பண்ணுவாங்க. நோட் த பாயிண்ட், இந்த ப்ராஜெக்டை வந்து எவாலுவேட் பண்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. த மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் degree of urgency method, that is the accounting rate of return method. மெத்தட் இதை நம்ம வந்து ப்ராப்ளம்ல சால்வ் பண்ணி பார்ப்போம். செகண்ட் மெத்தட் என்ன, பே பேக் மெத்தட். இனிஷியலா நம்ம வந்து இவ்வளவு கேபிட்டல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, இதனை எத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்து திருப்பி எனக்கு வந்து கிடைக்கும், இந்த பே பேக் பீரியட் வந்து என்ன அப்படிங்கிறது ஒரு மெத்தட். அண்ட் தென் தேர்ட் ஒன், டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். ஸோ இந்த மூணு மெத்தட் தான் காமனா என்ன பண்றாங்கன்னா ப்ரப்போசல்ஸை வந்து எவாலுவேட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்ஸா யூஸ் பண்றாங்க. ஓகே, ஃபோர்த் ஒன், எஸ்டாப்ளிஷிங் த ப்ரியாரிட்டிஸ். ப்ரியாரிட்டிஸ்னா என்ன அர்த்தம், ஒரு முன்னுரிமை வந்து கொடுக்கறது. எந்த ப்ரப்போசல்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்குது, ஒர்த்தபிளா இருக்குது, எக்கனாமிக்கலா இருக்குதோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரியாரிட்டியை ப்ரிஃபரன்சஸா முன்னுரிமை கொடுப்போம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதான் போட்டிருக்கு பாரு, ஆஃப்டர் ப்ராப்பர் ஸ்கிரீனிங் ஆஃப் த ப்ரப்போசல்ஸ், எல்லா ப்ரப்போசல்ஸையும் ஸ்கிரீனிங் பண்ணதுக்கு அப்புறமாக அன்எக்கனாமிக் ஆர் அன்ப்ராஃபிட்டபிள் ப்ரப்போசல்ஸ் ஆர் டிராப்டு. இப்ப இந்த ப்ரப்போசல் வச்சு ஒர்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லாபமா இருக்காது, இல்ல எக்கனாமிக்லாம் இருக்காதுன்னா அந்த ப்ரப்போசல்ஸ் டிராப் பண்ணிடுவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்ப எந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கு, இல்ல எந்த ப்ரப்போசல்ஸை வச்சு இந்த ப்ராஜெக்ட் கேரியர் பண்ணோம்னா ப்ராஃபிட்டபிளா இருக்குமோ, we give some priorities to that proposals only. Okay, and the last step, final approval. Proposals finally recommended by the committee are sent to the top management along with the detailed report both of the capital expenditure and of the source of funds to meet them. என்ன பண்ணாங்க, அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ப்ரொவைட் பண்றதுக்கான கமிட்டி என்ன பண்ணாங்கன்னா எந்த ப்ரப்போசல்ஸ் வந்து அதுக்கு சூட்டபிளா இருக்கும், எந்த ப்ரப்போசல்ஸ் வந்து அக்செப்டபிளோ அந்த ப்ரப்போசல்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா டாப் மேனேஜ்மெண்ட் லீடர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, சென்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரப்போசலுக்கு டீடைல்டு ரிப்போர்ட் என்ன, இதுக்கு நம்ம எவ்வளவு ஃபண்ட் வந்து நாங்க வந்து அலாட் பண்றோம், அசைன் பண்றோம், எவ்வளவு ஃபண்ட் ரிலீஸ் பண்ண போறோம், எது மூலமா ஃபண்ட்ஸ் கொடுக்க போறோம், எல்லா கம்ப்ளீட் ரெக்கார்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த கமிட்டி வந்து proposals சேர்ந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த management affirms its final seal to proposals taking in view the urgency, profitability of projects and the available financial resources. Projects are then sent to the budget committee for incorporating them in capital budget. Okay, இப்போ என்ன பண்ணாங்க, டாப் மேனேஜ்மெண்ட் லீடர்ஸ் வந்து அந்த ப்ரப்போசல்ஸ் வந்து யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அகைன் சென்ட் பண்ணிட்டு அந்த ஒர்க் அலாட் பண்ணி ப்ராஃபிட்டபிளா ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் capital budgeting. And last, sixth one, evaluation. இந்த budgeting process வந்து போயிருச்சு, எல்லா ப்ரப்போசல்ஸையும் ஸ்கிரீனிங் பண்ணி எந்த ப்ரப்போசல்ஸ் ஓகே அதை நம்ம எல்லாத்தையும் கொடுக்கணும், இதை கொடுத்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண, பட்ஜெட் அலாட் பண்ணதோட விட்டுறக்கூடாது, அந்த ஒர்க் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத நான் எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். ஸோ எவாலுவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட்ஜெட் ப்ரப்போசல்ஸ் அண்ட் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கம்பேர்ட் பீரியாடிக்கலி அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சச் எவாலுவேஷன்ஸ். ஒர்க் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத வந்து ரிவ்யூ ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெசிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ரீப்ளேஸ்மெண்ட். இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க, கேபிட்டல் பட்ஜெட் நமக்கு வந்து அலாட் பண்ணியாச்சு, இதை வச்சு யூஸ் பண்ணி டிசைட் பண்ண போறோம் பாருங்க. ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா பழசை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோமா இல்ல ரெனோவேட் பண்ண போறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்ல செகண்ட் ஒன், எக்ஸ்பான்ஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு நான் வந்து டெவலப் பண்ண போறேன்னா ஒர்க்க. தென் டைவர்சிபிகேஷன். டைவர்சிபிகேஷன்ஸ்னா என்ன அர்த்தம், பல்வகைப்படுத்தல்னு சொல்லுவாங்க. அதாவது
இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னா இது எந்த விதத்துல நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் பட்ஜெட்டிங் டெசிஷன்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு டிவைஸ் இருக்குன்னா இதை நம்ம ஃபுல்லா ரிசர்ச் ஃபோக்கஸ் பண்ணி இதை என்னெல்லாம் பண்ணலாம், என்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4 விதமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகே, so this is the methods of capital budgeting. என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பாரு. payback period method, accounting rate of method, internal rate of return, net present value, profitability index method. These are the various methods for capital budgeting. இப்போ பார்க்க போது ஒரே ஒரு மெத்தட் தான், payback period method மட்டும் பார்க்கலாம். இப்போ payback period method னா என்னன்னு பாரு. Under the payback period method, an investment project is accepted or rejected on the basis of payback period. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு இனிஷியலா வந்து ஒரு 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. this is the capital amount பட்ஜெட் பண்றதுக்கு. இப்போ இந்த 10,000 நான் போட்ட ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் வந்து திரும்ப எனக்கு வந்து எத்தனை வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட்டை வந்து ரீகெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் payback period method. நான் பே பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அமௌண்ட்டா, அது எப்போ எனக்கு ரிட்டர்ன் வந்து பேக் என் கையில வரப்போகுது இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ தட் இஸ் த பேபேக் பீரியட். பீரியட் ரெப்ரசன்ட்ஸ் த நம்பர் ஆஃப் த இயர்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் மந்த்ஸ். எத்தனை வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட் திரும்பி கையில கிடைக்கும், இல்ல எத்தனை மாசம் கழிச்சு இந்த அமௌண்ட் திரும்ப கையில கிடைக்கும். That is the payback method significance. Okay, now the payback period means the period of the time that a project requires to recover the money invested in it. தெளிவா கொடுத்திருக்கான் பாரு செகண்ட் பாயிண்ட்ல. பேபேக் பீரியட்னா என்ன, பீரியட் ஆஃப் டைம் தட் ப்ராஜெக்ட் ரெக்யூஸ் டு கவர் மணி இன்வெஸ்ட். நம்ம எவ்வளவு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அது திரும்ப எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ரெக்கவர் பண்ண போறோம். தட் இஸ் த பேபேக் பீரியட். எத்தனை வருஷம் கழிச்சு இல்ல எத்தனை மாசம் கழிச்சு, that period of time to recover the money invested. Okay, so it is mostly expressed in years. long term project எல்லாம் பண்றதுல வந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும், ரெக்கவர் பண்ண முடியும் அமௌண்ட் வந்து. so that is the இயர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா நோட்ஸ் பண்றாங்க எத்தனை வருஷம் கழிச்சு இந்த ரீகவர் பண்ண வரும் அப்படின்றது. பேபேக் மெத்தட் டஸ் நாட் டேக் இன்டு அக்கவுண்ட் த டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஒவ்வொரு வருஷமும் கழிச்சு இந்த மதிப்பு என்னங்க வந்து கன்சிடர் பண்ண போறது கிடையாது. நோட் த பாயிண்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேபேக் மெத்தட் டஸ் நாட் டேக்கன் இன்டு அக்கவுண்ட் த டைம் வேல்யூ ஆஃப் மணி. இப்போ ஒரு பொருள் வந்து இந்த வருஷம் வந்து 10,000 ரூபாயா இருக்கலாம் அதோட மதிப்பு வந்து, ஒரு 2 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கலாம் இல்லையா. so that is the time value of money. மணியினுடைய வேல்யூ வந்து டைமை பொறுத்து மாறுது. பட் பேபேக் பீரியட் மெத்தட் does not take into considerations about the time value of money. okay, decisions பாருங்க. according to payback method, the project that promises a quick recovery of initial investment is considered desirable. குயிக்கா வந்து ரெக்கவர் பண்ணும் வித்தின் எ சர்டன் பீரியட் ஆஃப் டைம்க்குள்ள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அது வந்து என்ன பண்றாங்கன்னா டிசைரபிளா எடுத்துக்கிட போறாங்க, கன்சிடர் பண்ணக்கூடியதாங்க. இஃப் த பேபேக் பீரியட் ஆஃப் த ப்ராஜெக்ட் இஸ் ஷார்ட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மேனேஜ்மெண்ட் மேக்ஸிமம் டிசைர்ட் பேபேக் பீரியட், த ப்ராஜெக்ட் இஸ் அக்செப்டட். அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ண அப்படின்னா இத்தனை வருஷத்துல நான் வந்து ரெக்கவர் பண்ணணும் ஒரு பீரியட் வந்து செட் பண்ணிருப்பாங்க. நீ பண்ற ப்ராஜெக்ட் வந்து அந்த செட் பண்ண டார்கெட்டை விட கம்மியா, இப்போ ஒரு 5 இயர்ஸ் எனக்கு வந்து ரெக்கவர் பண்ணணும் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட், அதோட ஒரு 4 இயர்ஸ்லயே ரெக்கவர் பண்ணிடலாம் நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ற அப்படின்னா தட் இஸ் அக்செப்டட். கம்பெனி வந்து நிர்ணயிச்ச டேட்டை விட தாண்டி போயிருச்சு அப்படின்னா தட் இஸ் ரிஜெக்டட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டெசிஷன்ஸ் பை யூசிங் த பேபேக் பீரியட். பேபேக் பீரியட் ஃபார்முலா பாருங்க. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைட் பை கேஷ் இன்ஃப்ளோஸ். இப்போ என்ன அர்த்தம், இனிஷியல் நான் வந்து ஒரு 50,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், டிவைட் பை கேஷ் இன்ஃப்ளோஸ்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து 50,000 வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்ஃப்ளோ உள்ள வந்துட்டே இருக்கும் இல்லையா, ரிகவர் பண்ணிட்டே இருக்கிறோம். அதுதான் ஃபார்முலா வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைட் பை கேஷ் இன்ஃப்ளோஸ்னு சொல்றாங்க. ஃபார் ப்ராப்ளம் சால்விங், நோட் த ஃபார்முலா ஸ்டூடெண்ட்ஸ், டேக் எ ஸ்கிரீன்ஷாட் ஆர் நோட் த ஃபார்முலா. பேபேக் பீரியடை யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்டை வந்து பேபேக் பீரியட் கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 விதமா நம்ம கண்டுபிடிக்கலாம். கேஷ் இன்ஃப்ளோ வந்து ஒன்னு ஈவனா வருதா இல்ல கேஷ் இன்ஃப்ளோ வந்து அன்ஈவனா வருதான்னு பார்க்கலாம். சார் கேஷ் இன்ஃப்ளோ வந்து ஈவனா என்ன, கேஷ் இன்ஃப்ளோ அன்ஈவனா என்னன்னு கேட்கலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 10,000 வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் கேபிட்டல் அமௌண்டா வந்து. இது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல வந்து எனக்கு என்ன ஒரு 20,000 ரெக்கவர் பண்ணிட்டேன். செகண்ட் இயர்ல ஒரு 20,000 ரெக்கவர் பண்ணிட்டேன். தேர்ட் இயர்லயும் 20,000 ரெக்கவர் பண்ணிட்டேன். ஃபோர்த் இயர்லயும் 20,000 ரெக்கவர் பண்ணிட்டேன். ஃபிஃப்த் இயர்ல 20,000 ரெக்கவர் பண்ணிருக்கேன். அப்போ 20,000 அமௌண்டா 5 இயர்ஸ் நான் வந்து ரெக்கவர் பண்ணிருக்கேன். The cash inflows are even. ஒவ்வொரு வருஷமும் ஈவனா 20,000 ஈவனா ரெக்கவர் ஆயிட்டே இருக்கு. இதே 1 lakh ப்ராஜெக்ட் வந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஈவனா இல்லாம ஒரு வருஷம் வந்து 20,000 ரெக்கவர் பண்ணலாம், இல்ல இன்னொரு வருஷம் வந்து ஒரு 50,000 மொத்தமா ரெக்கவர் பண்ணலாம், இல்ல ஒரு வருஷம் 30,000. இப்படி அன்ஈவனா வந்து கேஷ் நமக்கு வந்து ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு பேபேக் பீரியட் வந்து 2 ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஒன்னு கேஷ் இன்ஃப்ளோஸ் ஆர் ஈவன் அண்ட் தி அனதர் ஒன் இஸ் கேஷ் இன்ஃப்ளோஸ் ஆர் அன்ஈவன். ஓகே, இப்ப இந்த ஈவன் கேஷ் ஃப்ளோ வச்சும் அன்ஈவன் கேஷ் ஃப்ளோ வச்சும் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் பாரு.
First one, a company is planning to undertake a project requiring an initial investment of $105 million. ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அண்டர்டேக் பண்ணிருக்காங்க, எடுத்திருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க பாரு, $105 million வந்து யூஸ் பண்றாங்க. இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து $105 million. Okay, the project is expected to generate $25 million per year for 10 years. அதாவது ஒவ்வொரு வருஷமும் $25 million ரெக்கவர் பண்றாங்க. அப்படி 10 வருஷத்துக்கு ரெக்கவர் பண்ணிட்டே இருக்காங்க. சொல்றது புரியுதா? இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $105 million இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் $25 million ரெக்கவர் பண்ணலாம். அப்படி 10 வருஷத்துக்கு ஈவனா போயிட்டு இருக்குது. தெளிவா வார்த்தை இருக்கு, பெர் இயர் 25 million பெர் இயர்னா, அப்போ ஃபர்ஸ்ட் இயர்லயும் 25 million தான், செகண்ட் இயர்லயும் 25 million தான் வரப்போகுது, தேர்ட் இயர்லயும் 25 million தான், அப் டு 10 years வரைக்கும். கால்குலேட் த பேபேக் பீரியட் ஆஃப் த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் நீ பண்றதுக்கு எப்ப வந்து இந்த $105 million எத்தனை வருஷத்துலயும் வந்து ரெக்கவர் பண்ணிருப்ப அப்படிங்கறத கேட்டிருக்கு. given data, initial investment நமக்கு எவ்வளவு, $105 million. நெட் கேஷ் ஃப்ளோ பெர் பீரியட், ஒரு வருஷத்துக்கு எத்தனை $million வந்துட்டு இருக்குன்னா $25 million வந்துட்டு இருக்குது. என்ன கண்டுபிடிக்க போறோம் பாருங்க, பேபேக் பீரியட் ஆஃப் த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு பேபேக் பீரியட் வந்து என்ன. தென் சொல்யூஷன், என்ன மெத்தட்ல நான் வந்து சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா, ஈவன் கேஷ் ஃப்ளோ. ஒவ்வொரு வருஷத்துக்கும் 25 million தான். இப்போ ஒரு வருஷம் 25 million, ரெண்டாவது வருஷம் வந்து 30 million, அப்படி வேல்யூஸ் வந்து மாறல. ரெக்கவர் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து கான்ஸ்டன்டா ஒவ்வொரு இயர்ஸ் இருக்கு. அதனால ஈவன் கேஷ் ஃப்ளோவா எடுத்துக்கிட போறேன். அதுக்கு என்ன ஃபார்முலா பாரு, பேபேக் பீரியட் ஈக்குவல் டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைட் பை நெட் கேஷ் ஃப்ளோ பெர் பீரியட். அதாவது இனிஷியலா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்க டிவைட் பை ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வந்து கேஷ் வந்து இன்ஃப்ளோவா வந்துட்டு இருக்குது. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் த பேபேக் பீரியட். லிசன், our initial investment is 105 and net cash flow வந்து 1 இயருக்கு வந்து 25 million, so that is 4.2 years. அப்ப என்ன மீனிங், நான் இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ண $105 million அமௌண்ட்டையும் 4.2 இயர்ஸ்க்குள்ள, அதாவது 4 மாசம் ஒரு 2 மாசத்துக்குள்ள என்ன பண்ணி, 4 வருஷம் 2 மாசத்துக்குள்ள அந்த அமௌண்ட் என்ன பண்ணிக்கலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். சோ திஸ் இஸ் த பே பேக் பீரியட். நான் பே பண்ண அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்து ரெக்கவர் பண்ண போறேன். தட் இஸ் த யூசஸ் ஆஃப் திஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங் மெத்தட்ஸ். இப்ப இது கேஷ் வந்து ஈவனா இருந்தா எப்படி சொன்னீங்க, இதே இது கேஷ் வந்து அன்ஈவனா இருந்தா எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ப்ராப்ளம் பாரு, a company is planning to undertake a project requiring an initial investment of $50 million. இப்ப என்ன பண்றாங்க, ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகுது. அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு இனிஷியலா வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா $50 million இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே, இந்த $50 million வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். And is expected to generate $10 million in a year one. அந்த $50 million முதல் வருஷத்துல வந்து $10 million வந்து ரெக்கவர் பண்றாங்க. And $13 million in year 2. ரெண்டாவது வருஷத்துல $13 million ரெக்கவர் பண்றாங்க. தேர்ட் இயர்ல வந்து $16 million and $19 million in year 4 and $22 million in year 5. இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அமௌண்ட் என்ன பண்றாங்க, ரெக்கவர் பண்ணிட்டே இருக்காங்க. பாருங்க, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. So the cash is uneven, ஈவனா இல்ல. இப்ப அன்ஈவன் கண்டிஷன் ஆச்சுன்னா பேபேக் பீரியட் வந்து எப்படி இருக்க போகுது இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு, நான் இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சொல்யூஷன், என்ன மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன்னா அன்ஈவன் கேஷ் ஃப்ளோ மெத்தட். ஏன்னா இங்க கேஷ் வந்து எனக்கு வந்து அன்ஈவனா வந்து வந்துட்டு இருக்கு இல்லையா, சோ அதனால அன்ஈவன் கேஷ் ஃப்ளோ மெத்தடுக்கு வந்து என்ன அப்படிங்கிறது ஃபார்முலா பாரு, பேபேக் பீரியட் ஈக்குவல் டு A plus B by C. அந்த ஏனா என்னங்கிறதுக்கு ஒரு டேர்ம் உண்டு, பீனா என்னங்கிறத பார்க்கலாம், சீனா என்கிறத பார்க்கலாம். ஃபார்முலா வந்து A plus B by C if the cash flow is uneven. டேபர் காலம் பாரு, எப்படி சால்வ் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் கேஷ் ஃப்ளோ அண்ட் கியூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ. அதாவது ஃபர்ஸ்ட் எத்தனை வருஷத்துக்கு வந்து நமக்கு வந்து ரெக்கவர் வந்துட்டு இருக்குது, எவ்வளவு வந்துட்டு இருக்குது கேஷ் ஃப்ளோ, கியூமுலேட்டிவா வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் பாருங்க, ஜீரோனா அந்த பிசினஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம்ல, அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம்ல, அதாவது 0 இயர் எடுக்க போறோம். ஸ்டார்ட் பண்ற டைம்ல நம்ம இனிஷியலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம், தட் இஸ் 50 million. சோ அதை வந்து நான் ஜீரோல 50 millions என்டர் பண்ணிக்கிறேன். அப்ப அட் த எண்ட் ஆஃப் த 0 இயர் என்னதான் இருக்க போகுது, அதே 50 தான் இருக்க போகுது ஸ்டார்டிங்ல வந்து. இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் இயருக்கு வா. ஃபர்ஸ்ட் இயருக்கு நான் பார்த்தேன் அப்படின்னா நமக்கு எவ்வளவு ரெக்கவர் பண்றாங்க, 10 million ரெக்கவர் பண்றாங்க. நல்லா கவனிக்கணும், லிசன். So here $10 million in first year. First year 10 million என்ட்ரி பண்றேன். நான் இன்வெஸ்ட் பண்ணது 50 million.
at the end of first year 10 million recover பண்ணியாச்சு. அப்ப நான் இன்னும் எவ்வளவு வந்து recover பண்ண வேண்டியிருக்கு? 40 millions வந்து recover பண்ண வேண்டியிருக்கு. That is the cumulative cash flow. Previously எவ்வளவு வந்திருக்குது? மைனஸ் கரண்ட் இயர்ல எவ்வளவு வந்திருக்கு ரெக்கவர் பண்ணிருக்கோம். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து cumulative value கிடைக்கிற போகுது. So at the end of the first year, we have to recover $40 million for this project. Okay. Then now second year, at the second year, என்ன கேஷ் ஃப்ளோ நமக்கு வந்திருக்குன்னு பாரு. $13 million in second year. So year 2ல வந்து எனக்கு வந்திருக்க கேஷ் ஃப்ளோ வந்து 13 millions தான். அப்ப cumulative என்னவா வந்திருக்கும்? At the end of first yearல 40. So here 13 millions வந்தாச்சு. So remaining term is 27. 40 minus 13, $27 வந்து ரெக்கவர் பண்ண வேண்டியது இருக்கு. Next, $16 million in year 3. Year 3ல வந்து $16 million நான் வந்து வந்திருக்குது. ஓகேங்களா? அப்ப cumulative என்னவா இருக்கும்? At the end of third yearல 27 minus 16. So you can get 11. Okay. Now, in fourth year, $19 million are received. So $19 million entered in the fourth year. Cumulative value என்னங்கத பாரு. 11 minus 19. Negative ல வந்துருச்சு. 11 minus 19 வந்து negative. Minus 8. ஓகேவா? இது அப்படியே கண்டினியூ பண்ணு. ஃபிஃப்த் இயர்ல வந்து $22 million வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் இயர் $22 million. வாட் இஸ் த cumulative வேல்யூ? -8 minus 22. That is -930. Okay. So you don't worry about the sign, whether it may be positive or negative. That sign is very important in uneven cash flow method, payback period calculation. The sign தான் அங்க வந்து ரொம்ப முக்கியமானது uneven cash flow. Formulasல பாரு, payback period equal to A plus B by C இருக்கு. Where A is the last period number with a negative cumulative cash flow. அதாவது என்ன அப்படின்னா cumulative cash flowல எந்த அமௌண்ட் வந்து நெகட்டிவ்ல வந்திருக்கோ அதுக்கு முந்தின வருஷம் அதுதான் A யோட வேல்யூவா எடுக்கணுமா. லிசன், இந்த கால்குலேஷன் போட்டிருக்கோம் இல்லையா, இதுல வந்து எந்த cumulative cash flow வந்து நெகட்டிவ்ல வந்திருக்கோ அதுக்கு ப்ரீவியஸா, அதாவது பாசிட்டிவா வரக்கூடிய கடைசி இயர் என்ன. இப்ப இந்த -8ங்கிறது நெகட்டிவ் வேல்யூ, -8ங்கிறது நெகட்டிவ் வேல்யூ. இதுக்கு ப்ரீவியஸ் இருந்து என்னது இருக்கு? தேர்ட் இயரா இருக்குது. அதனால என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, இயர் வந்து நான் 3ங்கிறத என்ட்ரி பண்ணிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். cumulative cash flow நெகட்டிவா எந்த வேல்யூ இருக்குதோ அந்த வருஷத்துக்கு ப்ரீவியஸ் இயர், the last period அர்த்தம். That is third year. அதனால A equal to 3. Now B என்னங்கறத பாரு. B is absolute value, அதாவது வேல்யூ வித்தவுட் நெகட்டிவ் சைன். நெகட்டிவ் சைன் வராம எந்த cumulative cash flow வந்திருக்குது. சோ லாஸ்டா வந்து நெகட்டிவ் சைன் -8 வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் என்ன வந்திருக்கு? 11 தான் வந்திருக்கு இல்லையா. சோ the value B equal to 11. That is not A. B equal to 11. Okay. Now C. What is the value of C? Total cash inflow during the period following period. அதாவது என்னன்னா டோட்டலா கேஷ் இன்ஃப்ளோ வந்து என்ன வந்திருக்குங்கிறது பாரு. ஏங்கிற ஒரு நிமிஷம் வெயிட். Listen, total cash inflow during the period following period A. அதாவது ஏங்கிற பீரியடுக்கு அடுத்த பீரியட்ல என்ன கேஷ் ஃப்ளோ வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் கேஷ் ஃப்ளோ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? ஏங்கிற பீரியட் நமக்கு என்னது? தேர்ட் இயர். ஏ இஸ் நத்திங் பட் த லாஸ்ட் பீரியட் நம்பர் வித் நெகட்டிவ் cumulative கேஷ் ஃப்ளோ. தேர்ட் இயர் வந்திருக்கு. அப்ப தேர்ட் இயருக்கு அடுத்த இயர் என்னவா இருக்கும்? ஃபாலோயிங் இயர் ஃபோர்த் இயரா இருக்கும். ஃபோர்த் இயர்ல எவ்வளவு கேஷ் இன்ஃப்ளோ வந்திருக்குன்னு பார்க்கணும். நல்லா கவனிங்க. C is nothing but total cash inflow during the period following period A. ஏங்கிறது தேர்ட் இயர். அப்ப தேர்ட் இயருக்கு ஃபாலோயிங் இயர் என்னவா இருக்கும்? ஃபோர்த் இயரா இருக்கும். ஃபோர்த் இயர்ல எவ்வளவு கேஷ் இன்ஃப்ளோ வந்திருக்குது? So fourth yearல cash inflow is 19. So I put C equal to 19. Now solution, payback period equal to A is equal to third year 3 and B value is 11 and C value is 19. So 3 plus 11 by 19. First 3 அப்படியே வச்சுக்கோ, plus 11 by 19 solve பண்ணீங்கன்னா 0.578. So 3 plus 0.578 is nothing but 3.5. So at the end of the 3.5 years, அதாவது 3 years and 5 months, அந்த ரேஞ்ச் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கவர் பண்ண போறோம். தட் இஸ் த பேபேக் பீரியட். சரி, ஞாபகம் வச்சுக்கலாம். தேர்ட் இயர்ல பாசிட்டிவா வந்திருக்கு cumulative, ஃபோர்த் இயர்ல நெகட்டிவா வந்திருக்கு. அப்போ the payback period is lies in between third and fourth. தேர்ட் இயரா இருக்கலாம், அதுல இருந்து ஃபோர்த் இயருக்குள்ள இன் பிட்வீன்ல நம்ம பேபேக் பீரியடா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனி டவுட்? Shall you wind up?
Any doubt? Students, any doubt or not?